கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடு பாரி ஒளியின் அன்பான வணக்கங்கள். கடும் பாலை நிலத்திலே மூவரும் நடந்து செல்கிறார்கள். விஸ்வாமித்திரர் நினைத்து பார்க்கிறார். ராமனும் லக்குவணனும் ஆற்றலிலேயும் அறிவிலேயும் மிகச்சிறந்தவர்கள், வல்லவர்கள். ஆயினும் இந்த கோடையை, இந்த வெம்மையை, இந்த கடுமையை தாங்கும் தன்மை அவர்களுக்கு இருக்குமா என்று தவத்தில் சிறந்த அந்த முனிவர் நினைத்து பார்த்தார். அருந்தவம் மிக்கவர் அவர். எண்ணிலா அருந்தவத்தோன் என்று கம்பர் முதலிலே பேசுவார். விஸ்வாமித்திரரை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் அவருடைய தவச் சிறப்பை பேசுவார்கள். ஏனென்றால் விஸ்வாமித்திரர் ஒவ்வொரு முறை தவம் செய்யும் பொழுதும் 12000 ஆண்டுகள் தவம் செய்வாராம். சத்திரிய குலத்திலே பிறந்து தவம் செய்து தன்னுடைய நிலையை உயர்த்தி ராஜ ரிஷி, பிரம்ம ரிஷி என்ற பட்டத்திற்கு உயர்ந்தவர் விஸ்வாமித்திரர். அதனால்தான் அவரை தவத்திலே சிறந்தவர் என்று கூறுவார்கள். தயரதன் அடைக்கலம் கொடுக்கின்ற பொழுது இவர்களுக்கு நீர் ஆசிரியர் மட்டுமல்ல, தந்தையும் நீதான். கற்றுத்தந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தனித்தாயும் நீதான் என்று சொல்லி அனுப்பினார். ஒரு தாய்க்குத்தான் பிள்ளை படுகின்ற துயர் தெரியும். ஒரு சிறிய நோவு வந்தால் கூட தாயினுடைய உள்ளம் தாங்காது. இந்த பிள்ளைகள் இந்த வெம்மையை தாங்க முடியாது என்று அவர்களை குறிப்பால் பார்த்தார். வாய் திறந்து எதுவும் பேசவில்லை. அவர்கள் இருவரையும் நோக்கினார். அறிவில் சிறந்த பிள்ளைகளாக இருந்த காரணத்தால் அவர்களுடைய பார்வையினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட இருவரும் குருவினுடைய பாதங்களை பணிந்து வணங்கினார்கள். இவர் இப்போது நமக்கு ஏதோ கற்றுத்தரப்போகிறார், ஏதோ சொல்லித்தரப் போகிறார் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பில் யாது கொடுத்துங்குழல் என்பார் வள்ளுவர் பெருந்தகை. குறிப்பின் குறிப்புணரக்கூடிய அளவுக்கு வாய் திறந்து சொல்ல வேண்டியதில்லை. ஏவா மக்கள் தானே மூவா மருந்து. முனிவருக்கு மகிழ்ச்சி. விழுந்து வணங்கிய அந்த இருவரையும் வாழ்த்து கூறிவிட்டு அவர்கள் இருவருக்கும் 2 மந்திரங்களை அவர் உபதேசித்தார். பலை, அதிபலை. இதுதான் அந்த 2 மந்திரங்கள். இந்த 2 மந்திரங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு, இந்த 2ஐயும் நீங்கள் கவனத்துடன் உங்களுடைய மனதிலே ஏற்றிக்கொண்டு உச்சாடனம் செய்ய வேண்டும். இந்த 2 மந்திரங்கள் உமக்கு தெரிந்தால் பல நன்மைகள் விளையும். உங்களுடைய உடல் வலி இருக்காது, நடந்த களைப்பு இருக்காது. உறங்கும் போதும் மயக்கத்தில் இருக்கும் போதும் கூட அரக்கர்களாலும் உங்களை எதிர்க்க முடியாது. பசியும் எடுக்காது, தாகமும் எடுக்காது. இந்த உலகத்திலே அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிணி என்ன என்றால் பசிப்பிணி. அந்த பசிப்பிணியை நீக்குவதற்காகத்தான் உலகத்தினுடைய உயிர்கள் அனைத்தும் தன்னுடைய இயக்கத்தை தொடர்ந்து நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த பசியும் வெம்மையில் நடக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய தாகமும் இந்த 2 மந்திரங்களை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு இருக்காது என்று சொல்லி அந்த மந்திரங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். மனதிலே வாங்கி கொண்டார்கள். அந்த மந்திரங்களை கற்று முடித்தவுடன் கொடும் பாலைவனம் அவர்களுக்கு நீர் நிறைந்த சோலைவனத்தை போல மாறிப்போனதாம். வெம்மை மாறி குளிர்மை அடைந்தது. பிரளய காலத்திலே ஊழித்தீ தோன்றி இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமையாக இருந்த அந்த பாலைவனம் இனிமையும் குளிர்ச்சியும் நிறைந்த நீர் பொய்கைக்குள்ளே நடந்து செல்வதைப் போல அவர்களுடைய நிலையை மாற்றியது. மந்திரத்தை பெற்றுக்கொண்டு
அதனால் சூழ்நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்த வள்ளல் ராமன் விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து கேட்டான், சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை செலுத்தி சுட்டதைப் போல இந்த இடம் இருக்கிறதே, இந்த இடத்தினுடைய கொடுமையை எப்படி எடுத்துரைப்பது? முறை தவறிய மன்னன் ஒருவன், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் ஒருவன் ஆளுகின்ற நிலத்தினுடைய தன்மையைப் போல இந்த பகுதி விளங்குகிறதே, இது ஏன் இப்படி ஆனது? எதன் காரணமாக இந்த இடம் பாலைவனமாக போனது? அது குறித்து எங்களுக்கு கூறுங்கள் என்று கேட்டான். முனிவர் என்ன கூறினார்? நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.